வணக்கம். வரக்கூடிய ஏப்ரல் 23 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகுது, எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது, யார் முதலமைச்சராக போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய விவாத பொருள் இன்றைக்கி தமிழ்நாட்டில். அரசியல் தளத்திலையும் சரி, சமூக தளத்திலையும் சரி, இல்லை ஊடகங்களையும் சரி, இதுதான் மெயின் டிபேட்டு. பல்வேறு அமைப்புகள், ஊடகங்களுடைய சர்வேக்களும் சரி, இல்லை தனியார் அமைப்புகளுடைய சர்வேக்களும் சரி, கருத்து கணிப்புகள் யாருக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த கூட்டணி வெற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது, யார் முதலமைச்சராவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பல கணிப்புகளை வெளியிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாவற்றுக்கும் முற்றிலும் மாறாக வேறொரு பக்கம் வேறு விதமான ஒரு கணிப்பு நடந்துகிட்டே இருக்குங்க. அதுதான் ஆன்லைன் பெட்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவது இணையத்தில் பெட்டிங் செய்யக்கூடிய நபர்கள் அவர்கள் இந்த தேர்தல் குறித்து செய்யக்கூடிய கணிப்புகள் மற்றும் பெட்டிங்கள், அதாவது அவர்கள் பந்தயம் கட்டுறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பா, யார் முதலமைச்சராவா, எந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பெட்டிங் ஒரு பக்கம் பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் முழுக்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்வாரா, அவர் மீண்டும் ஆட்சி அமைத்து வரலாறு படைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அல்லது தாவேகா விஜய் இரட்டை இலக்கத்தில் 10% தாண்டி அவங்க வாக்கெடுப்பாங்களா, இல்லை பாஜகவிற்கு 10 எம்எல்ஏக்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் கிடைக்குமா, திமுக சொல்வது போல 200 சீட்டுகளை தொற்றுமா, இப்படி பல்வேறு கேள்விகளை வைத்து பெட்டிங்குகள் தொடர்ந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பந்தயம் கட்டுறது நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த பெட்டிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி பெட்ஃபேர் எக்ஸ்சேஞ்ச், பாலி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தளங்கள் மூலமாக இந்த பெரிய அளவுக்கு இந்த பெட்டிங் நடந்துட்டு இருக்கு. தற்போது வந்திருக்கக்கூடிய ஊடக செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைய நிலையில் மட்டுமே ஒரு 92 லட்சம், அதாவது $1,00,000 அளவுக்கு இந்த தமிழ்நாடு தேர்தல் குறித்து பெட்டிங் சிண்டிகேட்டில் இல்லை பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ இல்லை தமிழ் மக்களோ இல்லை தமிழ்நாடு அரசியல் மீது ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மாதிரி பெட்டு கட்டிட்டு இருக்காங்க. இதனுடைய நம்பகத்தன்மை எவ்வளவு, இல்லை இது உண்மையிலே துல்லியமாக கணிக்குமா, இதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பெட்டிங் சிண்டிகேட்ஸ் என்ன மாதிரியான விஷயத்தை சொல்கிறாங்கன்றதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தற்போதைய கிடைத்திருக்க நமக்கு ஊடகங்களையும் மற்றும் இந்த மாதிரி பெட்டிங் சிண்டிகேட்டுகள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தீங்கன்னா, ஆளும் திமுக மீண்டும் வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சியை தக்க வச்சு இந்த ஆட்சி திமுக ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு 68% இருக்குன்னு இந்த ஆன்லைன் பெட்டிங் பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வது என்னன்னா, இந்த ஸ்பைக், அதாவது இந்த திமுகவுக்கு ஆதரவான அந்த ஒரு நிலை இந்த ஆன்லைன் பெட்டிங் பிளாட்ஃபார்மில் எப்போ பெரிய அளவுக்கு உயர்ந்துச்சுன்னா, அந்த February 2025, அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பு ஆளும் திமுக அரசு 1.31 கோடி பெண்களுக்கு 5,000 ரூபாய் அவர்களோட அக்கௌண்ட்டில் செலுத்தினாங்கல்ல, அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஸ்பைக், பெரிய அளவிற்கு அது உயர்ந்திருக்கு அந்த ஆதரவு என்பது இந்த பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில். அது ஏற்கனவே அவர்கள் பொங்கல் சமயத்தில் எல்லாருக்குமே 3,000 ரூபாய் கொடுத்ததாகட்டும், இல்லை இப்போ தற்போது அந்த 1,31,00,000 பேருக்கு 5,000 கொடுத்ததுக்கப்புறம் மேலும் ஒரு 40 லட்சம் பேருக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுத்தது, இப்படி பல்வேறு விஷயங்கள் திமுக ஒரு சாதகமான ஒரு நிலையை உருவாக்கியிருக்குன்னு இந்த பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் செய்தியாக வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்பது, இல்லை பொதுவாக பேசப்படுவது, விஜய் எவ்வளோ வாக்கு வாங்குவார். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. ஒன்றிய பாஜக அரசு வேண்டுமென்றே செய்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை கூட அந்த அவர்களுடைய ஆதரவு வட்டம் பெரிய அளவுக்கு வைத்த ஒரு சூழ்நிலையில் அந்த சென்சார் போர்டு சிக்கலில் ஜனநாயகன் மாட்டிட்டு இருந்த சூழலில் 40% வரை அவருக்கான அந்த ரேட்டிங் இந்த பெட்டிங் இந்த ஆன்லைன் பந்தய கட்டக்கூடிய தளத்தில் பெரிய அளவுக்கு உயர்ந்துச்சான். ஆனால் அந்த எண்ணிக்கை அப்படி கணிசமாக குறைந்து இப்போ 14% வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட விஜய் பற்றிய தனிப்பட்ட பிரச்சனைகள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மனைவி சங்கீதாவோடு ஏற்பட்ட அந்த டிவோர்ஸ் பிரச்சனை, அப்புறம் அவருக்கும் அவர் நடிகைக்கும் ஏற்பட்ட அந்த தொடர்பு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை வெளிவந்தது, அவர் பொது இடத்துல அந்த நடிகையோடு வந்தது, இது போன்ற சர்ச்சைகள், அதை பற்றி அவர் கருத்து சொன்னது, ஹர்ட் ஆகிற அளவுக்கு வர்த்தெல்லாம் கிடையாது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள், இதெல்லாம் அவருடைய ரேட்டிங்கை ஒரு 40% இருந்ததை குறைச்சி அவருக்கான வாய்ப்பை 14% 40லிருந்து 14 சுருக்கிடுச்சு அப்படின்றதும் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கூட்டணியை உருவாக்கி ஏப்ரல் 2025 அதிமுக பாஜகவோட கூட்டணி உறுதி செஞ்சாலும் கடைசியாக பாமக, அமமுக அப்படி கட்சிகளோடு கூட்டணிகளை உருவாக்கியதற்கப்புறம் அவர்களுக்கான வாய்ப்பு என்பது 20% உயர்ந்திருக்கு அப்படின்றதையும் இந்த தகவல்களில் சொல்கிறாங்க. இந்த பெரும்பான்மையான பெட்டிங்குகள் மும்பை, வட மாநிலங்களில் நடந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோவையும் அதே போல் மற்ற மேற்கு மாவட்டங்களில் இந்த பெட்டிங் பெரிய அளவிற்கு நடக்கிறதுன்றத அந்த செய்தி வெளியிட்டிருக்கு ஒரு ஆங்கில நாளேடு.
அது மட்டும் இல்லை, அந்த கோவை மற்றும் என்பது அந்த மேற்கு பகுதியில் என்பது அவர்கள் பெரிதாக இப்பொழுது எது மேலே பெட் பண்றாங்க இல்லை எது மேலே பந்தயம் கட்டுறாங்கன்னா திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று பெட் பண்ணுறாங்க. பொதுவான கருத்து என்னன்னா, அதிமுக வலிமையாக இருக்கக்கூடியது இல்லை பாஜக செல்வாக்கான இருக்கக்கூடிய பகுதி இந்த மேற்கு பகுதிகள், குறிப்பாக கோவை போன்ற பகுதிகள் என்பது அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதனால் திமுக சென்ற தேர்தலில் கூட 2021 பெரிய அளவிற்கு அவர்கள் ஒரு பின்னடைவை சந்தித்தது அந்த மேற்கு பகுதிகள் தான். ஆனால் அந்த பகுதிகளில் இந்த முறை அந்த பெட்டிங் செய்யக்கூடியவர்கள் இல்லை பணத்தை பந்தயம் கட்டக்கூடியவர்கள் புதிதாக அவர் சொல்றது என்னன்னா, திமுகவுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த 68% என்று திமுக வெற்றி வாய்ப்பு என்று அரைவ் பண்ணப்பட்ட ஃபிகர் கூட அந்த மேற்கு மாவட்டங்களிலிருந்து வந்தக்கூடிய ஃபிகர்கள் கணிசமாக அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கின்றது தான் அந்த செய்தியின் மூலம் புரிஞ்சு கொள்ளக்கூடியது. நிச்சயமாக இது டெஃபினட்டாக அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஒரு குட் நியூஸ் கிடையாது. ஏனால் அவருடைய ஆதரவு வட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களே திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்றதான் அவங்களுடைய அது நம்பித்தான் அவருடைய பணத்தையே பந்தயமே கட்டுறாங்க. அப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இது எந்த அளவுக்கு துல்லியம், இது உண்மை நிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் we have to take it with a pinch of salt. ஏன்னா இந்த பெட்டிங் என்பது உண்மையிலேயே ஒரு மக்கள்கிட்ட நடத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு கிடையாது. ஒரு ஓட்டர் சர்வேவோ மக்கள்கிட்ட போய் நேரடியாக கருத்து எடுத்து அவர்களுடைய யாருக்கு அவர்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி ஊடகங்களோ இல்லை தனியார் அமைப்புகளோ நடத்த போல ஒரு கருத்து கணிப்பு கிடையாது. இது ஒரு ஸ்பெக்குலேஷன். அதாவது செய்திகள் வரக்கூடியது, சமூக வலைதளங்கள், ஹெட்லைன்ஸு, அதே போல் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே அடிப்படையில் அப்புறம் சமூகத்தில் நடக்கக்கூடியதையெல்லாம் வைத்து மக்கள் இது போன்ற பெட்டிங்கில் ஈடுபடுவ கூடியவர்கள் ஒரு கணிப்பின் அடிப்படையில் அவர்கள் ஒரு பெட் பிளேஸ் பண்றாங்க, பந்தயத்தை கட்டுறாங்க. அதில் தான் இந்த விஷயத்தை சொல்றாங்க. இது துல்லியமா இருக்குன்னு இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படும் விதமாக பார்த்தீங்கன்னா சமீப கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டா பஜார்னு சொல்லக்கூடியது, அதாவது வட மாநிலங்களில் இல்லை வட மாநிலங்களில் இவர்களை ரொம்ப ஃபேமஸாக சட்டா பஜார்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு அப்படின்னா தேர்தல் குறித்து ஆங்கில ஊடகங்களும் சரி இல்லை இந்தி ஊடகங்களும் சரி வழக்கமாக இந்த கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிடும் போது ஊடக கருத்து கணிப்புகளோட சேர்த்து இந்த சட்டா பஜார்னு சொல்லக்கூடிய இந்த பெட்டிங் சிண்டிகேட்ஸ் என்னென்ன சொல்றாங்க அப்படின்றதையும் எடுத்து இந்த செய்திகளாக வெளியிடுவாங்க. அந்த அளவிற்கு அவர்களுக்கு செல்வாக்கு உண்டு. காரணம் ஏன்னா பல தேர்தலில் அவர்கள் துல்லியமாக கணிச்சிருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மோடி கூட்டணி ஒரு 300லேருந்து 330 சீட்டு பாஜகன்னு சொன்னது இந்த சட்டா பஜார்னு சொல்லக்கூடிய இந்த பெட்டிங் சிண்டிகேட்ஸ் தான், அந்த ஆன்லைனில் பந்தயம் கட்டக்கூடியவர்கள். அந்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர்களே குறைத்து 300க்கு கீழே கொடுத்துருந்தாங்க. நாம் கடைசியில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் பாஜக 240 சுருக்கப்பட்டு, ஆனாலும் அந்த என்டிஏ கூட்டணி என்று இப்போ அவர்கள் ஆட்சி அமைத்து அவர்கள் ஆதரவில் இருக்கக்கூடிய அந்த அரசு 293 சீட்டு வரைக்கும் அவர்கள்ட்ட இருக்கு. அப்போ ஏறக்குறைய இந்த நம்பர்களை சரியாக கணிக்கக்கூடிய வல்லமை இந்த பெட்டிங்கில் இருக்கப்பட்டக்கூடிய அந்த சட்டா பஜார்னு சொல்லக்கூடிய அந்த பந்தயம் கட்டவர்களுக்கு இருக்கின்றதை எல்லோருமே ஊடகங்களோ இல்லை பொதுவாகவே எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறது. சில நேரங்களில் அவர்களுடைய கணிப்பு என்பது சில பொய்த்துப்பவும் இருந்திருக்கு. ஆனால் பல தேர்தல்களில் அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கை கடைசியில் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு அருகாமையில் இருக்குது என்பதில் யாரும் மறுப்பதற்கில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி இது செய்யக்கூடியது என்பது சட்ட விரோதம் தான். ஏன்னா கிரிப்டோ கரன்சியை வாங்குவது இன்றைய நிலையில் இந்திய ஒன்றிய அரசினுடைய சட்டப்படி வாங்குவது குற்றம் அல்ல. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி ஆன்லைனில் பெட்டிங்கில் ஈடுபடுவது இந்தியாவை பொறுத்தவரை சட்ட விரோதம். அதனால் நடக்கக்கூடியது ஒரு சட்டவிரோதமானது தான். ஆனால் இதனுடைய வீச்சு இல்லை செயல்பாடு என்பது பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தையும் இல்லை பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்தை ஏற்படுத்துவோ இல்லையோ நிச்சயமாக பணம் இருக்கக்கூடியவர்கள் இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு டிப் ஆஃப் கொடுப்பதற்கு அல்லது கல யதார்த்தத்தை உணர்த்துவதற்கு இல்லை என்ன மாதிரியான ஒரு மனநிலை நிலவுது என்பதை இதை நிச்சயமாக தீர்மானிப்பதற்கு இல்லை கணிப்பதற்கு உதவுன்றது மட்டும்தான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முக்கியமான விஷயம், இந்த ஸ்பைக் எப்பெல்லாம் இந்த ரேட்டிங் ஒரு குறிப்பிட்ட கட்சியோ கூட்டணிக்காக உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கான்ட்ரவர்சிஸ், ஏதாவது சர்ச்சைகள் வரும்பொழுதோ ஏதாவது அறிவிப்புகள் வெளியிடும் பொழுதோ அதே போல் ஹெட்லைன்ஸில் முக்கியமான தலைப்புச் செய்திகளில் ஒரு கட்சியை பற்றி நல்ல செய்தியோ இல்லை தவறான செய்தியோ வரும்பொழுதோ இல்லை அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய செயல்பாடு என்னைக்காவது ஒரு சிக்கல் ஏற்படும் பொழுது இல்லை பெரிய அளவிற்கான நிகழ்ச்சிகள் அவர்கள் நடத்தும் பொழுது இது மாதிரி சமயங்கள் எல்லாம் இது முன்ன பின்ன ஃப்ளக்சுவேட் ஆகும். அதை ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதற்கேற்றவாறு தான் இந்த பெட்டிங்குகளும் முன்ன பின்ன பிளேஸ் பண்ணப்படும். பந்தயம் கட்டுவதும் ஒரு கட்சி மேலேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கூட்டணி மேலே கட்டுவதோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர் முதலமைச்சர் வாய்ப்பு அப்படின்னு கட்டுவது எல்லாமே இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே இந்த விஷயங்களுக்கு உட்பட்டது தான். இந்த பெட்டிங் சிண்டிகேட்ஸோடைய கணிப்பு இல்லது அவர்களுடைய
அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது எந்த அளவுக்கு துல்லியம் இல்லை அக்யூரேட்டாக செயல் வந்து உண்மையாகுமா அப்படின்றதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்ம வந்து we have to take it with a pinch of salt. அது துல்லியமாக எடுத்துக்கிறதுன்றது தேர்தலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் தங்கள் பணத்தை போட்டு இது இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியோ நபரோ இல்லை கூட்டணி மீது நம்பி பணத்தை போட்டு பந்தயம் கட்டக்கூடியவர்கள் தற்போதைய நிலையில் அவர்கள் பணத்தை வந்து முழுமையாக நம்பி போடுவது என்பது திமுக கூட்டணின்றதை மட்டும்தான் இந்த செய்திகளிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.